ஹாய் காய்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரோட்டை கொண்டு எப்படி செய்யுதுன்ட்டு. அதுக்கு தேவையானது என்னென்னா வெங்காயம் 3 மீடியம் சைஸு, தக்காளி 3 மீடியம் சைஸு, சின்ன பூண்டு 2, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, வெந்தயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 5 ஸ்பூனு, முள்ளங்கி நம்மளுக்கு 3 சைஸு மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம், புளி தேவையான அளவு எடுத்துருக்கோம், அப்புறம் முக்கியமானது கருவாடு. ஓகே காய்ஸ், இப்போது கடாய் வச்சுக்கோம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். ப்ளஸ் கடுகு தேவையான அளவு. அது பொரிச்சிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருந்த 3 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பூண்டு, அதாவது 2 பூண்டு நம்ம உரித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு சேர்க்குறோம். அது நம்ம தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி 3 கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளை வேணுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது முள்ளங்கி மட்டும்தான். இப்போது 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது நல்லா அந்த ஆடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம செட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அது நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கருவாட்டை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். கருவாடு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.